எனிமி எப்படி வேணா சாவடிக்கலாம், ஆனா இப்படி மட்டும் சாவே அடிக்கூடாது. எது ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல்லா மட்டும் பாருங்க. நானும் எங்க டீம் பசங்களாம் சேர்ந்து பிஆர் ரேங்க் மேட்ச் ஒன்று வந்துட்டு இருப்போம். சரி அப்பதான் தோணுச்சு இந்த பீக் வீட்டு மேலே ஏறிடலாம், எனிமி யாருனா வந்தாங்கன்னா சர்ப்ரைஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு. பீக்ல எல்லாம் அவ்வளவு எனிமி இறங்கிருந்தானுங்க, ஆனா இது மேலே ஏறினதுல இருந்து ஒரே ஒருத்தவங்க கூட வர மாட்டேறான். ஏண்டா நம்ம ஊர்ல இருக்கிறதே 3 சந்து தான், சுத்தி சுத்தி இங்க தான் வரணும், எங்கடா போயிருப்பானுங்க? மேலே எனிமி வந்தவொடனே அடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் எப்படி உட்காந்துருக்கானுங்க பாருங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் மேலே ஃபுட் ஸ்டெப் காட்ட ஆரம்பிச்சிச்சு. எப்படியோ ஒரு வேலை எனிமி வந்துட்டான்னு சொல்லி கீழே போய் பார்த்தா வெண்டிங் மிஷின்ல ரிவே பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்படியே அவனை ஃப்ரெண்டு பிடிச்சு இருந்திருப்போ உடனே அவனும் ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இப்போ இவனை மேலே கூட்டு வரதான் டாஸ்க்கு. அப்படியே கீழே போயிட்டு எனிமி ஏறதுக்கு 2 வால் போட்டிருப்பேன். நம்ம டீம் பசங்க எல்லாம் சொல்லிட்டு அவனை பேச்ச போட்டு கூட்டு வரண்டா எல்லாம் ரெடியா இருண்டான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவனும் வந்துட்டு இருப்பான். இதுக்கப்புறம் நடக்குது நீங்களே பாருங்க. என்னடா இது, என்ன ரூட் எடுக்க செட்டிங் பண்ணி எட்டுன்னு வந்துக்கிறீங்களா? துரோகங்கடா விசுவாசம், ஏன் விசுவாசம் குணாகும்.